அரைச்சி விட்டு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதில் வந்துட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, தேங்காய், 3 பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், தனியா, வெந்தயம், காஞ்ச மிளகா, இது கூட புளி கொஞ்சம் போட்டு எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். புளியும் போட்டாச்சு. இன்னொரு பக்கம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வெண்டைக்காய், வாழைக்காய் நான் இன்றைக்கி காரக்குழம்பு போடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ, கேரட்டு, சேனைக்கிழங்கு, பீன்ஸு, கத்திரிக்காய், கோவக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், அரிஞ்சு வச்சுக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு சாட்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் காய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ காயும் போட்டுட்டேன். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பேஸ்ட்டை அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் தண்ணி விட்டு ஜார் எல்லாமே லைக் இது பண்ணிவிட்டு தான் விட்டுருக்கேன், கழுவிட்டு தான். ஸோ அப்படி விட்டும் நல்ல திக்கு கிரேவியாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போவே விட்டு அதை கொதிக்க விடணும். நான் மேலே கொஞ்சம் கடுகு எண்ணெயும் விட்டுருக்கேன். இங்கே கிளைமேட் இப்போ கேரளா இருக்கிறதுனால நல்ல மழை டைமிங்கு, அதனால் கொஞ்சம் உடம்பு சூடுக்காக கடுகு எண்ணெய் மேலே. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கடலை எண்ணெய் இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதங்கிற அளவுக்கு கொதிக்க விடணும். நான் இன்றைக்கி இண்டக்ஷனில் செஞ்சேன், ப்ளஸ் குக்கரில் தான் வச்சேன். ஸோ இந்த 100 டிகிரியில் தான் நான் வச்சு சிம்மில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் இதில் நான் அப்படியே கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. நீங்கள் கடாயிலையோ இல்லை வேறு ஏதாவது லைக் நான்ஸ்டிக்கில் கூட ஸ்டவ்வில் வச்சு பண்ணும்போது மேலே நல்லா தெறிக்கும். பட் இண்டக்ஷனில் குக்கரில் வைக்கும்போது தெறிக்கலை. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம்.